எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 50 சீட், கூட்டணி அமைச்சரவை என்று நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா பேசியதால் இபிஎஸ் அதிமுக நிர்வாகிகள் இடையே அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த 7ஆம் தேதி மதுரை வந்தார். இந்த கூட்டத்தில் 50 தொகுதிகளை அடையாளம் காண வேண்டும், அதில் பாஜக போட்டியிடும், தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் என பேசியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி என்னதான் கூட்டணி அமைச்சரவை இல்லை என அறிவித்தாலும் கூட்டணி அமைச்சரவையா இல்லையா என்பதை அவர் முடிவு செய்ய முடியாத நிலை தற்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியை கூட டெல்லி பாஜக தான் முடிவு செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிமுகவிடம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் பாஜக 50 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்து அதற்கான படிகளை தொடங்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. இப்படி பார்த்தால் அதிமுக 130 தொகுதிகளுக்கு மேல் கூட்டணிக்கு விட்டுக் கொடுக்க வேண்டியது வரும். அப்படி என்றால் அதிமுக 75 முதல் 100க்கும் குறைவான தொகுதிகளில் தான் போட்டியிட முடியும். இதனால் இந்த முறை வசமாக பாஜகவிடம் அதிமுக சிக்கிக்கொண்டு தவித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவிடம் எதுவும் கேட்காமல் பாஜக 50 தொகுதிகள், கூட்டணி அமைச்சரவை என்றெல்லாம் பேசி வருவது அதிமுகவினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவில் உறுப்பினர் சேர்க்கை மந்தமாக உள்ளதால் தலைமை கடும் அப்செட்டில் உள்ளதாகவும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 30% கூடுதல் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற திமுக தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது. இந்த சூழலில் திமுகவிற்கு 2 கோடி உறுப்பினர்கள் உள்ளதாக அறிவித்திருந்த திமுக தலைமை கூடுதலாக உறுப்பினர்களை சேர்க்க கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் உறுப்பினர் சேர்க்கைக்கு செல்லும் போது மக்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்பதாகவும் நிர்வாகிகள் கூறுகின்றார்களாம். திமுக திட்டங்களை எடுத்து கூறினால் அதிலும் கடுமையான குறைகளை சொல்கிறார்களாம். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைப்பதில்லை என்ற அதிருப்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால்தான் உறுப்பினர் சேர்க்கை மந்தமாக உள்ளதாகவும் இது தலைமைக்கு எட்டியதால் கடும் அப்செட்டில் இருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனவே வரும் தேர்தலை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் 30% கூடுதல் உறுப்பினர்களை திமுகவில் சேர்க்க வேண்டும் என தலைமை உத்தரவிட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான இபிஎஸ் வீட்டுக்கு மீண்டும் குண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் இன்று பரபரப்பு நிலவியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நேற்று மர்ம நபரிடம் இருந்து மிரட்டல் வந்தது. இதைத் தொடர்ந்து இன்று இபிஎஸ் வீட்டுக்கும் மிரட்டல் வந்துள்ளதால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இபிஎஸ் வீட்டிற்கு மிரட்டல் வருவது இது 3வது முறை என்பதால் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் அரசு சேவை இல்லத்தில் சிறுமி ஒருவர் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட காவலாளி மேத்யூ போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 13 வயது சிறுமி ஒருவரை வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசு மீது கடும் விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இனி மகளிர் விடுதிகளுக்கு பெண் போலீசாரே காவலுக்கு நிறுத்தப்படுவார்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சிறுமியை வன்கொடுமை செய்த மேத்யூ போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளார். மகளிர் உரிமை தொகைக்காக புதிய விண்ணப்பம் பெற அடுத்த வாரம் முதல் முகாம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 4ஆம் தேதி இதற்காக தமிழகம் முழுவதும் 9000 இடங்களில் முகாம்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்பார்த்து ஏராளமானோர் காத்திருந்தனர். ஆனால் முகாம் நடைபெறாததால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த நிலையில் அடுத்த வாரம் முகாம்கள் முழு அளவில் செயல்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஏற்கனவே 3 முறை ரெப்போ வட்டியை குறைத்துள்ள ரிசர்வ் வங்கி வரும் டிசம்பரில் மீண்டும் குறைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 3 முறை குறைத்துள்ளது. முதல் 2 முறை தலா 25 புள்ளிகளையும் அடுத்ததாக 50 புள்ளிகளையும் குறைத்தது. இதனைத் தொடர்ந்து வங்கிகளும் வீடு, வாகனம் உள்ளிட்ட கடன்களுக்கு வட்டி விகிதத்தை குறைத்து வருகிறது. இதனால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் வரும் டிசம்பரில் மீண்டும் ரெப்போ வட்டி குறைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பணிபுரியும் 203 IPS அதிகாரிகளில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் 12 பேர் மட்டுமே உள்ளதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் பெரும்பாலானோர் வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்களாகவே உள்ளார்கள் என்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சமூக ஆர்வலர் ஒருவர் RBI மூலம் தமிழக காவல்துறை அதிகாரிகளின் விவரங்களை கேட்டுள்ளார். இதற்கு DGP அலுவலகம் அளித்த பதிலில் தமிழகத்தில் பணியாற்றும் 203 IPS அதிகாரிகளில் 12 பேர் மட்டுமே தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தால் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 5.91 மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. அதிக நகரமயமாக்கல் நடைபெறும் மாநிலம் தமிழ்நாடுதான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உலக வங்கி நிதி உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் வளர்ச்சி திட்டங்களுக்கு உலக வங்கி உதவிகரமாக இருப்பதாகவும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் உலக வங்கி பெரும் பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவிற்கே லீடராக தமிழ்நாடு இருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வில் மின்தடை ஏற்பட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் CCTV காட்சிகளை சமர்ப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஆவடியில் உள்ள ஒரு பள்ளியில் நடைபெற்ற நீட் தேர்வின் போது மின்சாரம் தடைப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 13 மாணவர்கள் உள்ளிட்ட 16 பேர் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் CCTV காட்சிகளை சமர்ப்பிக்க ஆணையிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க முடியாது என்றும் தெரிவித்துவிட்டது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.